வணக்கம் நண்பர்களே. நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 21/9/2024 பிஸ்னஸ் டூரு. இது பார்த்தீங்கன்னா கார்லிக் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு Z. பூண்டு எப்படி வந்து உற்பத்தி ஆகுது, அங்கே எங்கே மண்டிக்கு வருது, மண்டியிலேருந்து எப்படி எடுத்துகிட்டு வரணும், மண்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் எப்படி சேல் பண்ணணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைனு சரக்கு எது, அதுக்கப்புறம் மண்டிக்கு எப்படி 10 ரூபா இல்லை 5 ரூபா வச்சு கை மாற்றணும், அதுக்கப்புறம் ரீட்டைல் பண்ணால் 40 ரூபாலேருந்து 50 ரூபா எப்படி வைக்கணும் பூண்டு மேலே, அதுக்கப்புறம் ஸ்டாக் வைக்கிறது எப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டிஃப்ரென்ஷியல்னா 3 விதமான ஒரு தொழில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அது பார்த்திங்கன்னா இந்த ஒரு 1 வீக் ஆகும். உங்களுக்கு கூப்பிட்டு போய் மத்திய வயசில் தொழில் கற்று கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு 1 வீக் ஆகும். ஆனால் உங்களுக்கு 1 வருஷம் வரையும் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா ஏ டு Z ஒரு பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் 1 இயர் உங்களுக்கு ஏ டு Z எல்லாமே ட்ரைனிங். அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு மண்டி வச்சு கொடுக்குறது, லைனுங்க எப்படி போகணுன்னு கற்றுக் கொடுக்குறது, ஹோட்டலுக்கு ஆர்டர் எடுக்கிறது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் எப்படி பண்ணுறது, மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆர்டர் எப்படி எடுத்து கொடுக்குறது, அதுக்கப்புறம் நீங்களே ஒரு ஆட்டோவோ ஏதோ போட்டு லைனுக்கு எப்படி அனுப்புறது, லேபர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, டிரைவருக்கு எப்படி நம்ம டிரைவர் எப்படி அந்த ஃபீல்டுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க எப்படி லேபரை மெயின்டைன் பண்ணிக்கிறது, ஸோ டெலிவரி எப்படி டிரைவர் வச்சு கொடுக்க வைக்கிறது, ஏ டு Z எல்லாமே கற்றுக் கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். நீங்களே எப்போ பிஸ்னஸில் என்னால் தனியாக பண்ண முடியுன்ற அளவுக்கு என் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃப்யூச்சரில் ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் இருக்குது, நாங்கள் எடுத்து கொடுக்கணுனாலும் எடுத்து கொடுக்குறோம். இல்லை எங்களுக்கு சில இடத்துலலாம் ஆர்டர் கொடுக்க முடியாது இருக்கும், அங்கெல்லாம் நீங்களோட எடுத்து பண்ணிக்கோங்க. இது தவிர இந்த பிஸ்னஸில் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்கணுன்னா நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து 21/9/2024 வந்து அந்த டூருக்கான டைமு. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் கால் பண்ணுறது வந்து உங்களுக்கு டிக்கெட்டு போடுறது மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திடீர்னு கடைசி நேரத்தில் வந்து கூப்பிடும்போது எங்களால் பண்ண முடியறதில்ல. ஏன்னா ஒரு டூருக்கு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 பேர் கூப்பிட்டு போகும்போது ஈஸியாக வந்து எங்களால் அவங்களுக்கு டீச் பண்ணுறது, அவங்கள பாதுகாப்பாக கூப்பிட்டு போய் பாதுகாப்பாக கூப்பிட்டு வர்றது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொழிலை கரெக்டாக புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு செயல்படுத்துறது வந்து ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஒரு மண்டியாக போகும்போது நிறைய பேர் இருந்தால் நம்மளால் சரியாக அந்த இடத்துல அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியறதில்ல. ஃபஸ்ட் டைமில் ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போதெல்லாம் பார்த்தா 10 பேர் கூட கூப்பிட்டு போயிருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு காசு ஒன்றும் அதிகமாக வருமே தவிர அவங்களால சரியாக தொழிலை கற்றுக்க முடியாத மாதிரி, அதுக்கப்புறம் வேறு ஜாபில் வந்து அவங்க இதில் நிறைய பங்கெடுக்காத மாதிரி இந்த நிறைய பிரச்சனைகளாக இருந்தது. அதனால் கருக்காக பார்த்திங்கன்னா 5 பேர் மேலே நாங்கள் கூப்பிட்டு போகிறதில்ல. அதே மாதிரி நான் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் ஆவேன் அப்படின்ற நினப்பு இருக்கிறவங்க மட்டும் வாங்க. ஏதோ ஏனத்தானே ஒரு 20,000 செலவு பண்ணால் போதும் ஒரு தொழில் கற்றுக்கலான்னு மட்டும் வராதிங்க. நான் ஒரு பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டேன், நான் சக்ஸஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக சம்பாரித்து பெரிய ஆளாக லைஃப்பில் வருவான்ற மட்டும் அந்த திறமை என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி நான் எல்லாத்தையும் கற்றுக்குவேன் ஈஸியான்ற நினப்பு இருக்கிற மட்டும் வாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா அனுபவம் தான். ஸோ நீங்கள் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தொழிலை ஃபுல்லாக கற்றுக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஃபெயிலியரை பார்த்துட்டோம், சக்ஸஸும் பார்த்துட்டோம். நீங்கள் அந்த மாதிரி ஃபெயிலியர் உங்களுக்கு பார்க்காத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குவோம். ஏன்னா எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நாங்கள் வந்து மாட்டிக்கணுமோ, பல மண்டிகார்கிட்டங்களாம் காசு வந்து சரக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டோம். அது மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி வந்து ஒன்று சரக்கானா இருக்கணும் நம்மக்கிட்ட, இல்லை கேஷனாக இருக்கணும். அந்த மாதிரி ஏ டு Z. அது எப்படின்னா உங்கள் காசு வந்து ஒரு பைசா கூட நஷ்டம் வராத மாதிரி பார்த்துக்குவோம். அதே மாதிரி நீங்களும் வந்து முழு முயற்சியாக போராடினா தான் இந்த தொழிலை ஜெயிக்க முடியும். மற்றவங்களே நம்ம எல்லாமே பண்ணிவிடுவோம்னா பண்ண முடியாது. நீங்களும் வந்து எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு உழைச்சா தான் இந்த தொழிலில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஸோ எல்லாம் ஈஸி தான், கற்றுக்கிடாத வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.